ஸோ வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் ஜாவி. அப்புறம் என்னப்பா, நோம்புலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம கையில எடுத்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பிரியாணி தான். இல்ல ஆக்சுவலா இந்த ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நோம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பத்தி சிம்பிளா ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கணும். ஆக்சுவலா இதுதான் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்பா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கோமே, உடம்புக்குலாம் எதுவும் ஆயிடாதா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு இன்னும் அதிக எனர்ஜியை தரும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நான் உலகல. சோ இந்த வீடியோல இந்த நோம்பை பத்தின, அதாவது ஃபாஸ்டிங் பத்தின எல்லா டீடைல்ஸையும், ஃபாஸ்டிங்னா என்ன, அதை வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மந்த் மட்டும் ஏன் எக்ஸாக்டா வைக்கிறாங்க, அதோட இந்த மந்த்தை பத்தின ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டும் நிறைய இருக்கு. இந்த வீடியோல நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. வாட் இஸ் ரம்ஜான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வருஷத்துல இருக்கிற மத்த மாதங்கள் மாதிரி இந்த மாதம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா நம்ம காலையில சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம். சோ இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை மட்டும் தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். மிச்சம் நம்ம ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கிற, அதாவது கால நேரங்கள் எல்லாமே நம்ம எதுவுமே சாப்பிடாம, ஈவன் தண்ணி கூட குடிக்காம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரம்ஜான் அப்படிங்கிறது. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில சரியா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம எதுவுமே தொடக்கூடாது, ஈவன் தண்ணியை கூட தொடக்கூடாது. அதோட பாத்தீங்கன்னா சரியா ஈவினிங் கரெக்டா சன் செட் ஆகுற டைம் 6:30 6:20 அந்த டைம்ல நம்ம திரும்பவும் அந்த ஃபாஸ்டிங்கை தொடர்ந்து நம்ம ஆஸ் யூசுவல் நார்மலா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதுதான் ரம்ஜான் அப்படிங்கிறது. இப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிராப் ஆக ஆரம்பிச்சு நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் எல்லாமே லோ ஆகி நம்ம உடம்புல இருக்கிற growth ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம், அதாவது 10 hours கிட்ட நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல அட்டோஃபை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட்டோஃபை அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ், வீக் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த சக்தியான இருக்கிற செல்ஸ் எல்லாமே அதை போய் சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு, அந்த எனர்ஜியா இருக்கிற செல்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறி நம்ம உடம்புக்கு இன்னும் நிறைய பவர் தரும் அப்படிங்கிறது இது சயின்டிபிக்கான ப்ரூஃப். இது இல்லாம நிறைய டாக்டர்ஸே நமக்கு இதை சஜஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க, இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறத. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஏன் ப்ரோ அப்படின்னா ரம்ஜான் நமக்கு நோயே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும். இஃப்தாருக்கு அப்புறம் நம்ம நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் உட்காந்து 5 சமோசா, பிரியாணி, பலுடா அதை எதுன்னு உட்காந்து அடிச்சோம்னா நமக்கு எல்லாமே வரும். ஏன் நார்மலா நீ சாப்பிடறத விட அதிகமாவே வரும். எந்த குளராய் போச்சுனா, எந்த குளரா என்ன சொல்றீங்க? திருக்குளத்துல சின்சியரா இருக்காம நீங்க வச்சிருந்த சொல்ல லபக்க முடிங்க. நான் இல்ல அப்ப இருந்து உள்ளுக்குள்ள கம எல்லாம் தெளிவு வர மாதிரியே சத்தம் கேக்குதா? என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ். அதாவது நம்ம நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் நிறைய சாப்பிடுறோம், அளவு கடந்து, அதாவது சமோசா, வடை இருக்கிற எல்லாத்தையுமே உள்ள இறக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நோம்பு வைக்கல, நம்ம சாப்பிடுறத கொஞ்சம் டிலே பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் டைம்ல சாப்பிடுறத குறைக்கிறது மட்டும் இல்லாம, சாப்பாடும் நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம போக்கஸ் பண்ணி ஆகணும். ஈட் கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம இங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஈஸியா நமக்கு ஹேபிட்டாவும் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு நம்ம நோம்பு காலையில ஃபுல்லா சும்மா சாப்பிடாம இருந்துட்டு ஈவினிங் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே அள்ளி வாயில போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே உங்களோட உடம்புக்கு வந்துடும். எடுத்துங்க, we don't want effort. அம்பே எல்லாரும் இத தான சாப்பிடுறா, எல்லாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கறா. இது 2 நாள் சாப்பிட்டா அமீபியாசிஸ் வந்துரும், அல்சர் வந்துரும், லிவர் கெட்டு போயிடும்.
இந்த வீடியோல நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேசி ஆகணும். இந்த நோம்பு அப்படிங்கிறது இந்த ரம்ஜான்ல ஒரு பார்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த நோம்பு மாசம் இருக்கு இல்லையா, அந்த ரம்ஜான் மந்த், இது வந்து ஒரு மேஜிக்கல் மந்த் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும், மென்டலி ஃப்ரீயா இருக்கும். நம்ம சில ஏதாவது கவலைகள் என்ன இருந்தாலும் அது இந்த மந்த் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாத மாதிரியே நமக்கு காட்டிடும். என்ன பண்ணாலும் சரி அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராவே இருக்காது. நீங்க நார்மல் நாள்ல சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இருக்கிற ஃபீல் கூட அதை விட நமக்கு பல மடங்கு அதிகமான ஃபீல் இந்த மந்த்ல நமக்கு கிடைக்கும். இதை நீங்க பிராக்டிகலா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எத்தனை பேரோட வீட்டுல இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. மேக்சிமம் நான் முஸ்லிம்ஸுக்கு இந்த வேர்டு தெரிய கூட வாய்ப்பு இல்ல. அபிவிருத்தி, அதாவது அரபிக்ல பாத்தீங்கன்னா பரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டெபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த நீங்க பண்ணினாலே அது போதுமான அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அப்பா போதும்டா இவ்வளவு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா இந்த நோம்பு திறக்கிற விஷயத்தை வச்சுப்போமே. அதுல பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்துட்டு சாயங்காலம் ஒரு பேச்சம்பளமும் ஒரு தண்ணியும் கொடுத்தா என்னடா செத்துருவான்டா வேற ஏதாவது கூடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தோம்னா விழக்கூடாதுன்னு இப்படி வந்து பண்றாங்களே. நீங்க நோம்பு திறக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய பள்ளிவாசல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேர்ச்சம்பளமும் ஒரு கிளாஸ் தண்ணியோட தான் நம்ம அந்த நோம்பை திறக்கிற மாதிரியே செட்டப் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நம்ம இந்த பரக்கத், அதாவது அந்த அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மந்த்ல நம்ம கண்ணுக்கு நேராவே நம்மளால பார்க்க முடியும். சோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம், மென்டலி நம்ம பாடியும் ஃபிட் ஆகும், நம்ம மென்டலி ஃப்ரீயா இருக்கும், நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு மந்த் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு மந்த்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோல ரம்ஜானை பத்தி, ஃபாஸ்டிங்கை பத்தி எனக்கு தெரிஞ்ச சயின்டிபிக்கான விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் முன்னாடி அடிக்கிட்டேன். சோ நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கல் மந்த். சோ இந்த மந்த்தை நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ரம்ஜானும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் திஸ் இஸ் ஜாவி சைனிங் ஆஃப்.